எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம 2018ல கேட்கப்பட்ட நீட்டுக்கான பாட்னி கொஷினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போது இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போது பிஃபோர் தட் ஐ ஹேவ் குட்டி அனௌன்ஸ்மெண்ட். நம்ம டிசம்பர் 26ஆம் தேதியிலிருந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணோம். அதுக்கு பேர் Xylem பிரீமியர் லீக். இதில் லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் செஷன் இருக்கும், ஏஐ ஃபீச்சர், கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர், வீக்லி எக்ஸாம், கொஷின் டிஸ்கஷன், அப்புறம் நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட், அப்புறம் சூப்பர் மெட்டீரியல், அப்புறம் ஜிஏபி எக்ஸாம் இருக்கும். ஜிஏபியில் உங்களுக்கு அவங்க காம்படிட்டிவ் ரேங்கை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மென்டார்ஷிப் இருக்கும். ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸ் 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, ஆஃப்லைனில் 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் வி ஹேவ் அவர் கேம்பஸ். ஸோ இதில் மெட்டீரியல், கோர்ஸ் ப்ளஸ் டேப் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரைஸ். அந்த டேப்ல தான் நம்மளுடைய ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாம் ஆப் ஆக்சஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக இதில் நீங்கள் சேரலாம். 10% ஆஃபர் போது. யூஸ் திஸ் கூப்பான் கோட். ஸ்மார்ட்டாக படித்தா ட்ரீம் ரேக்கை ஈஸியாக வாங்கலாம். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8129000700. பிகாஸ் இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கேட்கலாம். சரியா? அதே போல் இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 4வது வாரத்தில் எல்எம்ஆர்பி ஸ்டார்ட் பண்றோம். லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். ஏன்னா நீட்டுக்கு இன்னும் கம்மி நாட்கள் தான் இருக்குது. இது ஒரு ஹைபிரிட் ப்ரோக்ராம். அப்போ நம்ம கேம்பஸ், ஆஃப்லைன் கேம்பஸ்ல இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரோக்ராம் ஹைபிரிட். ஒரு நாள் ஆன்லைன், ஒரு நாள் ஆஃப்லைன் அப்படின்னு இருக்கும். அப்போ 81 சாப்டர் 20 பார்ட்ஸாக நம்ம பிரிச்சுட்டு ப்ராப்பராக உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துருவோம். ரைட்? அப்போ 8000 நீட் கொஸ்டினாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, 25 எல்எம்ஆர்பி எக்ஸாம் எழுதுவீங்க, 30 மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. ரைட்? அப்புறம் உங்களுக்கு நீட் எக்ஸாம் பேட்டர்னில் நிறைய எக்ஸாம்ஸ் வைப்போம். திஸ் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல். ப்ரைஸ் 10,000 + ஜிஎஸ்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. ரைட்? அண்ட் 12th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 35 நாளில் தான் நிறைய பேர் படிப்பேன்னு இருப்பாங்களே, அவங்களுக்கும் வி ஹேவ் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ். அது பேரும் எக்ஸ்பிஎல் தான். 27ஆம் தேதி மார்ச் ஆரம்பிக்குது. ஸோ ஜிஏபி டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட், நீட் மார்க் டெஸ்ட் எல்லாமே நடக்கும். லைவ் கிளாஸ், டவுட் கிளியரிங் செஷன் எல்லாமே கிடைக்கும். அப்போ அதோட பிரைஸ் 10,000 + ஜிஎஸ்டி. இதுல நீங்க இப்பவே சேர்ந்துட்டீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸ்பிஎல் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும். சரியா? ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம Xylem வந்து தமிழ்நாட்டில் சென்டர் போட்டு ஒரு வருஷத்துக்குள்ளாரையே 50+ மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ரைட்? அவங்க இப்போ மெடிக்கல் காலேஜஸ்ல படிக்கிறாங்க. ஆக்சுவலா உங்களுடைய போட்டோஸும் இதுல வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. ரைட்? அப்போ கால் திஸ் நம்பர். ஃபர்தர் டவுட்ஸ் அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. எங்க எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ்ல நீங்க பேசலாம். இந்த கோர்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? ரைட்? நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன், நான் இப்படி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? சூப்பர். அப்போ இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஜாயின் இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். அதில் செஷன்ஸ் உடைய நோட்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் நீட் 2018. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பார்ட் ஆஃப் அன் ஒபரான் எக்ஸெப்ட். ஸோ ஒரு ஒபரானில் கண்டிப்பாக ஆப்ரேட்டர் இருக்கும். ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரொமோட்டார் இருக்கும், என்ஹான்சர் இருக்காது. இப்போ டேரக்ட் என்சிஆர்டி ஆப்ஷன் 4 தான் வராது. அதுதான் ரைட் ஆன்சர். ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் கோடிங் ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஜீன் இருக்குது. வாட் வில் பி த கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்கிரைப்டு எம்ஆர்என்ஏ அப்படிங்கிறது தான் கொஸ்டின். விஷயம் என்ன அப்படின்னா, டிஎன்ஏல டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு, கோடிங் ஸ்ட்ராண்டுன்னு இருக்கும். சரியா? டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு, கோடிங் ஸ்ட்ராண்டு இருக்கும். லெட் அஸ் சே திஸ் இஸ் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு, திஸ் இஸ் கோடிங் ஸ்ட்ராண்டு. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை டெம்ப்ளேட்டாக வச்சு இந்த டிஎன்ஏலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும், உங்களுக்கு எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ். ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்டு எம்ஆர்என்ஏ, மெசஞ்சர் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கவனிங்க, இதுவும் காம்ப்ளிமெண்ட்ரியா. அப்போது இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா இது இருக்கும் அப்படின்னா இதுவும் சேம்னு நான் சொல்ல முடியும். புரியுதா? கவனிங்க, ஏ அண்ட் பி இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? அண்ட் ஏ அண்ட் இந்த சி இஸ் ஆல்சோ காம்ப்ளிமெண்ட்ரி. அப்போ ஐ கேன் சே ஏ அண்ட் பி இஸ் சேம். மேக்ஸ் எல்லாம் போட வைக்காதீங்கப்பா. ஏ அண்ட் பி இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி, ஏ அண்ட் சி இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ தேட்ஸ் வை இது ரெண்டும் சேமு, பியும் சியும் சேம்னு நம்ம சொல்லலாமா? அப்போது ஒரே ஒரு வித்தியாசம் தான், இது டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு, இது ஆர்என்ஏ ஸ்ட்ராண்டு. அப்போ இது வந்து கோடிங் ஸ்ட்ராண்டுடைய சீக்வன்ஸு டிஎன்ஏல இருக்கிறது அப்படின்னா அதே தான் உங்களுக்கு ஆர்என்ஏக்கும் வரும். பட் ஆனால் டீக்கு பதிலாக யூ வரும். பிகாஸ் ஆர்என்ஏல என்ன இருக்காது, தைமின் இருக்காது, யுராசில் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆன்சர். அப்படியே இதை எடுத்து அப்படியே போட்டுடணும். டீக்கு பதிலாக மட்டும் நீங்கள் என்ன போட்டுக்கணும், யூ ஷுட் புட்டு யூ. சரியா? கிளியரா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, மில்க் கேர்டாக மாறுது, நியூட்ரிஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. எப்படின்னா இந்த விட்டமின் B12 இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, மில்க் கேர்டாக மாறும்போது அப்போ நியூட்ரியன்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர், டைரக்ட் என்சிஆர்டி. அப்போ இதையும் மேட்ச் பண்ணணும். இது என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் டெலிட்டட் சாப்டர். ஸோ லெட் அஸ் ஸ்கிப் திஸ் திங். ஓகேவா? இது சிலபஸில் இல்லை. அடுத்து இன்கரெக்ட் மேட்ச் எது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இதில் பார்க்கும்போது அல்லோசோம் வந்து செக்ஸ் குரோமோசோம் தான். ரைட்டா? அப்புறம் இந்த பாயிண்ட் உங்கள் புக்கில் ஆக்சுவலி இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா அவுட் ஆஃப் என்சிஆர்டி தெரிஞ்சுக்கோங்க. லாம்ப்ரஷ் குரோமோசோம் வந்து டிப்ளோட்டீன் பயோவேலண்ட் குரோமோசோம் சொல்லுவாங்க. டிப்ளோட்டீன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பயோவேலண்ட்
குரோமோசோம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு பைவேலண்ட் அப்படின்னா 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம் இப்படி பக்கத்தில் பேரிங்காக இருக்கும்போது அது பைவேலண்ட்டாக தெரியும். ஸோ அது இது என்சிஆர்ல இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஊசைட்ஸ் ஆஃப் ஆம்ஃபிபியன் குரோமோசோம்ஸ், அதாவது ஊசைட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆஃப் ஆம்ஃபிபியன் இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூ கேன் ஃபைண்ட் திஸ் ஹியர், ரைட்? ஸோ அப்போ ஊசைட்ஸ் ஆஃப் ஆம்ஃபிபியாவில் லாம்ப்ரெஷ் குரோமோசோம் இருக்கும். அது டிப்ளோட்டின் பைவேலண்ட் குரோமோசோம். சரியா? அப்போது இந்த ஊசைட்ஸ் ஆஃப் ஆம்ஃபிபியன் குரோமோசோம் வந்துட்டு அதாவது ஆம்ஃபிபியாவுடைய ஊசைட்ஸில் லாம்ப்ரெஷ் குரோமோசோம் இருக்கும். ஓகேவா? ஊசைட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆம்ஃபிபியம் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆம்ஃபிபியாவோட ஊசைட்ஸில் இருக்கிற குரோமோசோம் வந்துட்டு லாம்ப்ரெஷ். சரியா? பாலிடீன் கிடையாது. பாலிடீன் என்னது அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் செவரல் குரோமேட்டிட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு குரோமோசோம் இப்போ டூப்ளிகேட்டட் குரோமோசோம் இருக்குது அப்படின்னா இது ஒரு குரோமேட்டிட், இது ஒரு குரோமேட்டிட், அதாவது இது ஃபுல்லாக ஒரு குரோமேட்டிட், இது ஃபுல்லாக ஒரு குரோமேட்டிட். இந்த மாதிரி நிறைய குரோமேட்டிட்ஸ் இருக்கிறது தான் பாலிடீன் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? அல்லது குரோமோனிமேட்டா சொல்லுவாங்க. இது செலிவரி கிளாண்ட் ஆஃப் சம் இன்செக்ட்ஸில் இருக்கும். அதாவது செலிவரி கிளாண்ட் செல்ஸ் ஆஃப் ஒரு சில இன்செக்ட்ஸில் இது இருக்கும். ரைட்டா? இது ஒரு ஜெயிண்ட் குரோமோசோம் மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அதில் அந்த பேண்டிங் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் என்சிஆர்ல இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போது இந்த ஆம்ஃபிபியா ஊசைட்ஸில் இருக்கிற குரோமோசோம் லாம்ப்ரெஷ், பாலிடீன் கிடையாது. சப்மெட்டா சென்ட்ரிக் அப்படிங்கும்போது சென்ட்ரோமியர் வந்து சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். இப்போ குரோமோசோம் இருக்குது, அந்த குரோமோசோமுடைய சென்டரில் சென்ட்ரோமியர் இருக்குது அப்படின்னா மெட்டாசென்ட்ரிக்கு. சென்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வெரி கொஞ்சம் ஒரு ஆம் கொஞ்சம் சின்னதாகவும் இன்னொரு ஆம் வந்து பெருசாக இருக்கும். இதோடைய ஷேப்பு பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் எள்ளு மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த குரோமோசோம் நான் இப்படி கூட வரைகிறேன். கேன் ட்ரா திஸ் குரோமோசோம், ஓகே, லைக் திஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒரு கைண்ட் ஆஃப் எல்லு ஷேப் வருது. ஸோ அப்போ அகெயின் திஸ் இஸ் கரெக்ட். சரியா? அப்போ எது தப்புனா 3 தான் தப்பு. இது என்சிஆர்ல இல்லை. 2018 அதுக்கு முன்னாடிலாம் நிறைய அவுட் ஆஃப் என்சிஆர்டி வரும். சும்மா கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ 3 இஸ் ரைட் ஆன்சரு. அடுத்து நிசல் பாடிஸ் ஆர் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப். ஸோ இப்போ நியூரான் இருக்குல்ல, அந்த நியூரானுடைய சைட்டானில் அந்த நிசல் பாடிஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக ஃப்ரீ ரைபோசோமும் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் இருக்கும். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் அந்த ரைபோசோம் ஒட்டி இருக்கும். ஸோ அது இல்லாமல் தனியாகவும் ரைபோசோம் இருக்கும். இப்போ இவங்க தான் மெயினாக நியூரானில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். ரைட்? ஸோ ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ இட் இஸ் நாட் டைரக்ட்லி தேர் இன் என்சிஆர்டி. ஓகேவா? ஐ திங்க் ஸோ நியூரல் சாப்டரில். ரைட்டா? ஸோ அப்போ 3 இஸ் ரைட் ஆன்சர். நர்வஸ் சிஸ்டம் சாப்டர் இருக்குல்ல, நியூரல் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன், அதில் வரும். ரைட்? சைட்டானில் இருக்கக்கூடியது தான் இந்த நிசல் பாடி அப்படிங்கிறது. ரைட்? நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள் என்சிஆர்டியில் இருக்கான்னு சொல்லிட்டு. பிகாஸ் 2018 நிறைய அவுட் ஆஃப் என்சிஆர்டி இருக்கும் ஆக்சுவலாக. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிறது தான். ஸோ டிசிஏ சைக்கிளோடைய என்சைம்ஸ் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் இருக்குமா? ஆமாம். ஏன்னா டிசிஏ சைக்கிள் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் நடக்கும். கிரெப்ஸ் சைக்கிள். கிளைகாலிசிஸ் சைட்டோசோலில் நடக்குமா? எஸ். சைட்டோபிளாசத்தில் தான் கிளைகாலிசிஸ். ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன் மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேனில் நடக்குமா? ரைட்? ஸோ ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மைட்டோகாண்ட்ரியாவுடைய இன்னர் மெம்பரேனில் நடக்கும், அவுட்டர் மெம்பரேன் கிடையாது. கிளைகாலிசிஸ் ஆப்ரேட் ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் சப்ளைட் வித் NAD that can pick up a hydrogen atom. ஸோ ஆமாம், கிளைகாலிசிஸ் நடக்கணும்னா அங்கே நீங்கள் ஆக்சுவலி NAD கொடுக்கணும். அப்போ தான் NAD HH+ கிடைக்கும். ரைட்டா? அப்போ இதுவும் கரெக்ட் தான். அப்போ எது தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா 3 தான். ஏன்னா இன்னர் மெம்பரேனில் தான் நடக்குது ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன். சரியா? இப்போ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஈவெண்ட் டஸ் நாட் அக்கர் இன் RER ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் எது நடக்காது அப்படிங்கிறது தான். இந்த கிளைகோசிலேஷன் அப்படிங்கிறது கால்கேல தான் நடக்கும். மற்றபடி ப்ரோட்டீன் ஃபோல்டிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாஸ்போலிபிட் சிந்தசிஸ், கிளீவேஜ் ஆஃப் சிக்னல் பெப்டைட் இதெல்லாமே நடக்கும். ஐ கேன் சே ஆக்சுவலி இதில் என்ன பிரச்சனைனா கிளைகோசிலேஷன் இருக்குல்ல, அதில் 2 டைப் இருக்குது. N லிங்க்டு கிளைகோசிலேஷன், அதுக்கப்புறம் O லிங்க்டு கிளைகோசிலேஷன் சொல்லிட்டு. அதில் N லிங்க்டு வந்துட்டு நம்ம RER பண்ணோம், கிளைகோசிலேஷனுடைய இனிஷியல் ப்ராசஸ்ஸு. அப்புறம் ஃபைனல் ப்ராசஸை பண்ணுறது கால்கி பாடி. ஸோ அதனால தான் நான் கால்கி பாடின்னு சொல்லியிருப்பேன். ரைட்டா? அப்போது RER இது பண்ணோம், இதை பண்ணோம், சிக்னல் பெப்டைடை வந்துட்டு க்ளீவேஜ் பண்ணோம். இந்த சிக்னல் பெப்டைட் க்ளீவேஜ் ஆகிறதுனால அந்த ப்ரோட்டீன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஃபாஸ்போலிபிட் அப்படிங்கும்போது ஃபாஸ்போலிபிடும் ஒரு டைப் ஆஃப் லிபிட் தானே. அப்போ லிபிட் சிந்தசிஸ் பண்ணுறது SER தானே, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அப்போது அதனால் இது வந்துட்டு இட் இஸ் நாட் டன் பை RER, இட் இஸ் டன் பை SER. அப்போ 3 தான் வந்துட்டு தப்பு. சரியா? கிளைகோசிலேஷன் கால்கியும் பண்ணும், பட் ஆனால் RERும் பண்ணுது. ஸோ அதனால தான் அந்த குட்டி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இது நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து ஹையர் கிளாஸில் படிப்பீங்க இதெல்லாம். புரியுதா? இப்போ லிபிட்ல ஒரு டைப் தான் ஃபாஸ்போலிபிட். ஸோ இட் இஸ் டன் பை SER. ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். அப்புறம் மெனி ரைபோசோம் may associate with a single mRNA to form multiple copies of polypeptide simultaneously. Such strings of ribosome are termed as. அப்போ அதுக்கு தான் பேர் பாலிசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஒரு சிங்கிள் mRNAல பார்த்தீங்கன்னா நிறைய ரைபோசோம் அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் கால்ட் as polysom. One is the right answer. Which of the following organism has the chief producer in ocean? Ocean chief producer diatoms தான். Protists chrysophytes வரும். ஆப்ஷன் 2 is right answer.
அப்போ ciliate differ from all other protozoan. ஸோ அப்போ protozoanல amoeboid protozoan, flagellated protozoan, ciliated protozoanலாம் வருது. அப்போ ciliated protozoanல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஐ கேன் சே இது உங்கள் புக்கில் இருக்காது. ciliated protozoanல சிலியா இருக்குமா, அதுக்கப்புறம் அதில் 2 டைப் ஆஃப் நியூக்ளியை இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ அதில் அது பேரை வந்து ஒன்று மேக்ரோ நியூக்ளியஸு, இன்னொன்று மைக்ரோ நியூக்ளியஸு. மேக்ரோ வந்து டெய்லி செல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு மெட்டபாலிசம் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைக்ரோ வந்து இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு ஜெனடிக் இன்ஹெரிட்டன்ஸுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். இது உங்கள் புக்கில் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ அப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். NAD+ உடைய வேலை என்ன அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலியா எலக்ட்ரான் அக்செப்டார். அப்போ NAD+ NADHH+ மாறும். எலக்ட்ரானே அக்செப்ட் பண்ணும், ப்ரோட்டானே அக்செப்ட் பண்ணும். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ரைட்டா, எலக்ட்ரான் கேரியர் மெயினாக H+ ப்ரோட்டானையும் அக்செப்ட் பண்ணும் சரியா. அப்புறம் பாருங்கள், which one of the following plant show very close relationship with the species of moth, none of the two can complete life cycle without the other. ஸோ இது என்னதுன்னா யூகாவும் மாத்தும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. யூகா மாத்துக்கு முட்டை போட இடம் கொடுக்குது, மாத்து யூகாக்கு பாலினேஷன் பண்ணி தருது. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். 2 பேரும் மியூச்சுவலிசம்ல இருக்காங்க சரியா. அடுத்து ஆக்சிஜன் நாட் ப்ரொடியூஸ் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் பை. ஸோ அப்போ யார் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டா அப்படின்றதான் கேள்வி. ஸோ க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. இவங்க வந்து ஆக்சிஜனுக்கு பதிலாக சல்ஃபர் காம்பவுண்ட் ஏதாச்சும் சல்ஃபேட்டு சல்ஃபைடு அந்த மாதிரி சல்ஃபர் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து H2O வந்து வராது ஃபோட்டோசிந்தசிஸில், H2S வந்துட்டு வரும் சரிங்களா. அப்போது அதனால ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? அந்த H2Sல இருக்கிற எஸ் தான் உங்களுக்கு சல்ஃபராவோ இல்லை சல்ஃபைடாவோ டிபெண்டிங் ஆன் த ஆர்கானிசம் இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சிஜன் சல்ஃபரோ சல்ஃபைடோ அதெல்லாம் வந்துட்டு சல்ஃபைடோ அதெல்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும் இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சிஜன். பிகாஸ் இங்கே H2O கிடையாது இதோடைய ஃபோட்டோசிந்தசிஸில் ரைட்டா. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 ரைட் ஆன்சரு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் இஸ் அயான் அப்சார்ப்டு பை பிளான்ட்ஸ். அகைன் இது மினரல் நியூட்ரிஷனு, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. பிளான்ட் வந்து ஃபெரிக் ஃபார்மில் தான் அயன் இருக்குல்ல, அயன் அதை அப்சார்ப் பண்ணும். ஓகே, Fe அயனை ஃபெரிக் ஃபார்மில் தான் பிளான்ட் அப்சார்ப் பண்ணும். அப்புறம் டபுள் ஃபர்டிலைசேஷன் என்னது அப்படின்னா மேல் கெமீட்டு எக்கோட சேரும், அப்புறம் மேல் கெமீட்டு பொலார் நியூக்ளியோட சேரும் ரைட்டா. ஸோ இப்போ ஃபியூஷன் ஆஃப் 2 மேல் கெமீட்டு வித் 2 டிஃப்ரெண்ட் எக்கு கிடையாது, 1 மேல் கெமீட்டு வித் போலார் நியூக்ளியா. ஆமாம், பட் ஆனால் அது மட்டுமே கிடையாது சரியா. சிங்கமி எக்கும் மேல் கெமீட்டும் ஃபியூஷன் ஆகிறது, ட்ரிபிள் ஃபியூஷன் மேல் கெமீட்டும் 2 போலார் நியூக்ளியை ஃபியூஷன் ஆகிறது. இது ரெண்டும் தான் டபுள் ஃபர்டிலைசேஷன். 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலமெண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெயின்டைனிங் டர்கர் இன் செல்ஸ். இதுவும் மினரல் நியூட்ரிஷனு நம்ம கரிக்குலமில் இல்லை. ஸோ இப்போ பொட்டாசியம் ரைட் ஆன்சர், தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா. போலனு கேன் பி ஸ்டோர்டு ஃபார் செவரல் இயர்ஸ் இன் லிக்விட் நைட்ரஜன் ஹேவிங் ஏ டெம்பரேச்சர் ஆஃப். இப்போ லிக்விட் நைட்ரஜனில் -196 இருக்கும், அதில் நீங்கள் போலனை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்போரோ போலன் இருக்கிறதுனால அது ஒன்றும் ஆகாது, சேஃபாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் ரைட். அடுத்து விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரோகேரியோட். சாக்ரோமைசிஸ் சர்வீஸே ஈஸ்ட் ஃபங்கையில் வரும். ஸோ அப்போ இது யூகேரியோட்டு. மைக்கோபாக்டீரியம் ப்ரோகேரியோட் தான். ஆசிலேட்ரியா சைனோபாக்டீரியா ப்ரோகேரியோட் தான். நாஸ்டாக் சைனோபாக்டீரியா ப்ரோகேரியோட் தான். சாக்ரோமைசிஸ் வந்துட்டு ஃபங்கை ஈஸ்ட், ஸோ ப்ரோகேரியோட் இல்லை யூகேரியோட் சரியா. ஸோ அடுத்து நாட் அ ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷனில் ATP வரும், அப்புறம் NADH இல்லை NADPH வரும், அப்புறம் ஆக்சிஜன் வரும். NADH வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பிரேஷன் சாப்டரில் தான் வரும். அப்போ இது கிடையாது, ஆப்ஷன் 2 தான் ரைட் ஆன்சர். ஓகேவா. ஒரு ஹிண்ட் என்னதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டரில் NADPH, P ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். சும்மா ஒரு ட்ரிக்கு நிமோனிக்கு சொல்லித்தரேன் சரியா, புரியுதா. அடுத்து ஸ்டொமேட்டல் மூவ்மெண்ட் இஸ் நாட் அஃபெக்டட் பை. அகைன் இது வந்து டிரான்ஸ்போர்ட் சாப்டரில் வரும். இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை O2 கான்சன்ட்ரேஷனு ரைட்டா. இது மூணும் ஸ்டொமேட்டோட மூவ்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். டிரான்ஸ்போர்ட் சாப்டர் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரைட். அடுத்து கால்கே காம்ப்ளெக்ஸு என்ன பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் சே கால்கே பாடினாலே பேக்கேஜிங் பண்ணோம். அப்போது கால்கே பாடி வந்துட்டு இப்படி சிஸ்டர்னே வச்சுருக்குதா. ஸோ அதில் பேக்கேஜிங் ஆகி உள்ளார ப்ரோட்டீன் உள்ளார போகுதுன்னா வெளியே வரும்போது கிளைகோ ப்ரோட்டீனாக பேக்கேஜிங் ஆகி வரும். அப்போது அது வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு வெசிக்கல் மாதிரி இருக்கும் சரியா. கிளைகோ ப்ரோட்டீனாக இருக்கட்டும் இல்லை வேறு எதானா இருக்கட்டும், இந்த லைசோசோம்லாம் கூட இதுலேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். கால்கே பாடி தான் லைசோசோமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ லைசோசோம் பார்க்குறதுக்கு சர்க்கிளாக ஒரு சாக்கு மாதிரி இருக்கும், வெசிக்கல் சொல்லுவோம். இதுக்குள்ளார ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்கும் ஓகேவா. சில நேரம் மேபி அது வந்துட்டு அந்த என்சைம்லாம் வெளியே வந்துச்சுன்னா வெளியே இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன்லாம் அது வந்து டைஜஸ்ட் பண்ணி விட்டுரும், வெட்டி விட்டுரும். அப்போது இந்த மாதிரி செக்ரட்டரி வெசிக்கல்னால் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வெசிக்கல் லைக் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த கால்கே தான். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சரு சரியா. அப்புறம் விச் இஸ் ட்ரூ ஃபார் நியூக்ளியோலஸ். அப்போது நியூக்ளியோலஸுக்கு எது வந்து ட்ரூன்ற கேட்குறாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது டிவைடிங் செல்ஸில் லார்ஜர் நியூக்ளியில் ஸ்மாலரு செல் இப்போ டிவைட் ஆகுது. ஸோ அப்போ நியூக்ளியோலை கொஞ்சம் டிஸப்பியர் ஆகும். திருப்பி இப்போ செல் டிவைட் ஆகி புதுசாக ஃபார்ம் ஆனோடனே இதில் நியூக்ளியை வந்து லார்ஜாக இருக்கும். ஸோ தட் RRNA ப்ரொடியூஸ் ஆக முடியும், அதை வச்சு ரைபோசோம் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ தேவைப்படுற ப்ரோட்டீனை உற்பத்தி பண்ணிக்கலாம் ரைட். இட் இஸ் நாட் எ மெம்பரைன் பவுண்டு, இதுக்கு மெம்பரைன் இருக்காது நியூக்ளியோலைக்கு.
ஓகேவா. ஆர்ஆர்என்ஏ சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஸ்பிண்டில் ஃபார்மேஷனில் இது ரோல் ப்ளே பண்ணாது. அப்போ ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சரு. ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்டொமேட்டா கிராஸ் லீஃபில் எப்படி இருக்கும்? கிராஸ் லீஃப்னா மோனோகாட்டு. மோனோகாட்டில் ஸ்டொமேட்டா ஐ கேன் சே டம்பிள் ஷேப்பு. சரியா, ரைட். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். கைண்ட் ஆஃப் கிட்னி ஷேப் வந்துட்டு உங்களுக்கு டைகாட்டில், மோனோகாட்டில் டம்பிள் ஷேப்பு. ரைட்டா. அடுத்து ஸ்டேஜ் டியூரிங் விச் செப்பரேஷன் ஆஃப் பேர்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம் பிகின்ஸ். ஸோ அந்த செப்பரேஷன் சினாட்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் டிசொல்யூஷன் ஆரம்பிக்கிறது எப்போ அப்படின்னா 4th ஸ்டேஜில் டிப்ளோட்டினில் தான். அது கம்ப்ளீட்டாக முடிகிறது எப்போனா 5th ஸ்டேஜில் டயாகைனசிஸ். அந்த செப்பரேஷன் அப்படிங்கிறது பிகின் ஆகிறது டிப்ளோட்டின் 4th ஸ்டேஜ் ஆஃப் த. பாருங்கள், உங்களுக்கு மியாசிஸ் 1ல் 4 ஃபேஸ் இருக்கும். கரெக்டாக? ஐ மீன் மியாசிஸ் 1உடைய ப்ரோஃபேஸ் 1ல் 5 ஃபேஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கிட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். அந்த 4வது சொல்கிற டிப்ளோட்டினில் தான் இது நடக்கும். சரியா. இப்போ அடுத்து டேஷ் ஹேஸ் ப்ரூவ்டு ஹெல்ப்ஃபுல் இன் ப்ரிசர்விங் பொலன் ஆஸ் ஃபாசில். ஸோ இப்போ போலனில் ஸ்போரோஃபோலின் இருக்கிறதுனால அது வந்து ஃபாசிலாக ப்ரிசர்வ் ஆகும். பிகாஸ் இட் இஸ் வெரி ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் ஸ்போரோபோலின் அப்படிங்கிறது. ஓகேவா, ரொம்ப வருஷம் அது ப்ரிசர்வ்டாக இருக்கும். ஆப்ஷன் 3 ரைட் ஆன்சரு. எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் ஃபார் செமி கன்சிடிவ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ வாஸ் ஃபஸ்ட்டு ஷோன் இன். இப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் செமி கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு எதில் சொன்னாங்கன்னா ஈகாலை எஸ்கரியா காலை பாக்டீரியாவில் தான். அதுக்கப்புறம் தான் பிளான்ட் செல்ஸு ஹியூமன்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பாக்டீரியா, ஈகாலை பாக்டீரியா தான் ரைட் ஆன்சர். ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து எது ராங்குன்னு சொல்லணும். ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பட்டாணி வந்துட்டு மல்டிபிள் அல்லிசம் இல்லை. ஸோ அது வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் வரும். ஏபிஓ பிளட் குரூவிங்கில் கோ டாமினன்ஸ் வரும். டிஹெச் மார்கன் லிங்கேஜ் பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. கிராஸ் ஓவர் எக்ஸோ டைப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் தான். அதில் ஃபீமேல் XX இருக்கும், மேல் வந்து XO இருக்கும். அதாவது ஒரு செக்ஸ் குரோமோசோமும் இன்னொரு எந்த குரோமோசோமும் இருக்காது. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 தான் ராங்லி மேட்ச்டு. அப்புறம் ஆஃப் செட்டு அப்படிங்கிறது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? அஸ் யூ கேன் சி ஹியர் எய்கார்னியா வாட்டர் ஹேஸ் இந்த வெங்காய தாமரையில் இந்த ஆஃப் செட் அப்படிங்கிறது வரும். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா மைட்டாசிஸ் மூலமாக. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. அப்போ அடுத்து செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்க்கும்போது ஃப்ராங்க்லின் ஸ்டாஹில் வந்து லிங்கேஜ் காயின் பண்ணாரானா? கிடையாது. அதை பண்ணது வந்துட்டு மார்கனு. புன்னட் ஸ்கொயர் டெவலப் பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் தான். டிரான்ஸ்டக்ஷன் ஆல்ட்மேன் கண்டுபிடிக்கல, ஜோஷ்வா லீடர்பர்க் கண்டுபிடிச்சாரு. அது உங்கள் புக்கில் இருக்காது, தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ப்ளைசியோசோம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனில் வரும். ஏன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி டிஎன்ஏலேருந்து அந்த எம்ஆர்என்ஏ வரும்போது பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் வரும். அதில் வந்து எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதில் அந்த இன்ட்ரான்ஸ் இன்டர்வைனிங் டிஸ்டர்பிங் சீக்வன்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ்ஸு. அதுக்கு ஸ்ப்ளைசியோசோம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது அந்த விஷயத்தில் ஸ்ப்ளைசியோசோம் இன்வால்வ் ஆகும். சரியா. ஸோ அப்போது அது டிரான்ஸ்கிரிப்ஷனில் வரும், டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஸோ 2 இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்துட்டு ஃப்ளவர் ஒன்லி ஒன்ஸ் இன் இட்ஸ் லைஃப் டைம். ஸோ ஆர்கானிசம் பாப்புலேஷன் சாப்டரில் லைஃப் ஹிஸ்ட்ரி வேரியேஷனில் வரும். பேம்பு வந்துட்டு லைஃப் டைமில் ஒரே வாட்டி தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணணும். அதனால் லைஃப் டைமில் ஒரே வாட்டி தான் ஃப்ளவர் வரும். ரைட்டா. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். பேம்பு ஸ்பீசிஸு. ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து கொலஜிக்கல் பிரமிடு. வாட் டைப் ஆஃப் பிரமிட் would be obtained with the following data. ஸோ இதில் பாருங்கள், ப்ரைமரி ப்ரொடியூசர் அப்படிங்கிறது உங்களுக்கு 10 கிராம் இருக்குது, அது பயோமாஸு. அப்புறம் ப்ரைமரி கன்சியூமர் வந்துட்டு உங்களுக்கு 60 கிராம் இருக்குது. அப்புறமா செகண்டரி கன்சியூமர் வந்துட்டு உங்களுக்கு 120 கிராம் இருக்குது. வெயிட்டில் இருக்குதுனாலே அது வந்துட்டு பிரமிட் ஆஃப் பயோமாஸு. அப்போ அது இன்வெர்டடாக இருக்குதா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். இன்வெர்டட் பிரமிட் ஆஃப் பயோமாஸ். சரியா. இப்போ அடுத்து பாருங்கள், ஓசோன் டே, இது என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சாப்டர் சிலபஸில் இல்லை. 16 செப்டம்பர், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நெட்டாலிட்டினா பர்த் ரேட்டு ஈஸி. ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். எப்படி கேட்டுறாங்க பாருங்கள் 2018 இவ்வளோ சிம்பிளாக. கஷ்டமானதும் இதில் இருக்குது, ஈஸியானதும் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இதையும் நம்ம மேட்ச் பண்ணணும். லிவிங் வேர்ல்டில் வரது. ரைட்டா. ஆக்சுவலி இதுலேயும் கொஞ்சம் ரிலேட்டட் சிலபஸ்லாம் இருக்குது, பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலாம். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஹெர்பேரியம் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிளேஸ் வேர் ட்ரைட் அண்ட் ப்ரெஸ்டு பிளான்ட் ஸ்பெசிமென் மவுண்டட் ஆன் ஷீட். பிளான்ட்டை வந்துட்டு அதில் வச்சுருப்பாங்க ஸ்பெசிமென்ஸு. ரைட்டா. பிளான்ட் ஸ்பெசிமென்ஸு. அதுக்கப்புறம் ஏக்கு 3. அப்புறம் பிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீ அப்படிங்கிறது புக்லெட்டு கண்டெய்னிங் லிஸ்ட் ஆஃப் கேரக்டர் அண்ட் தியர் ஆல்டர்னேட்ஸு விச் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் டாக்ஸா. பல குரூப்பு பல டாக்ஸாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கேரக்டர்ஸு அதெல்லாம் வந்து ஒரு புக்லெட்டை வச்சுருப்பாங்க. ஃபீச்சர்ஸு கேரக்டர்ஸு, அதுதான் கீ. ரைட். அப்போது அதுக்கப்புறம் மியூசியம் வந்துட்டு இட் இஸ் அ பிளேஸ் ஹேவிங் கலெக்ஷன் ஆஃப் ப்ரிசர்வ்டு பிளான்ட் அனிமல். அதான் உங்களுக்கு மியூசியமில் வரும். ரைட்டா. அப்புறம் கேட்டலாக் அப்படிங்கிறது இட் இஸ் அ லிஸ்ட் தட் எனுமரேட்ஸ் மெத்தடிக்கலி all the species found in an area with a brief description aiding ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்போ கேட்லாகில் என்ன இருக்குன்னா ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீசிஸை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதனால் ஒரு புது ஸ்பீசிஸ் வருதுன்னா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். இதில் ஒரு சிலது மட்டும் ரிலேட்டடு. சரிங்களா. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். அதாவது புது சிலபஸில் புது சிலபஸ்னால் என்ன, பழைய சிலபஸ்லேருந்து கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டாங்க, அதான் புது சிலபஸ். விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்டு அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
ஜூஸ்போர் பைஃப்ளாஜிலேட்டாக இருக்கும் ப்ரௌன் ஆல்கேல, இது கரெக்டு தான். குளோரலாய் வந்து யூனிசெல்லார், இதுவும் கரெக்டு தான். மெர்ச்சாண்டியலில் ஜெம்மா கப் இருக்கும், அதில் இந்த ஜெம்மா ஐசெக்சுவல் பட் இருக்கும். பாலிசிஃபோனியா ரெட் ஆல்கேக்கு கெமீட்ஸ் வந்துட்டு ஃப்ளஜலாக வச்சிருக்காரு. கெமீட்டும் சரி ஸ்போரும் சரி ஃப்ளஜலாக வச்சிருக்காது. அப்போ யூனிஃப்ளஜலேட் அப்படிங்கிறது தப்பு. ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆன்சரு. ஓகே ரைட். இப்போ லெட் அஸ் கோ ஃபார் அடுத்தது. ஆஃப்டர் கேரியோகேமி ஃபாலோட் பை மியாசிஸ் ஸ்போர் ஆர் ப்ரொடியூஸ்டு எக்ஸோஜினியஸ்லி இன். ஸோ அப்போ கேரியோகேமி நியூக்ளியஸ் ஃபியூசன் ஆன பிறகு உங்கள் ஃபங்கையில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பிளாஸ்மா கேமி வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ்கோமைசிட்ஸ் வெசிடியோமைசிட்ஸ் இல்லைனா டைகேரியோஃபேஸ் வரும். அப்புறம் கேரியோகேமி அப்புறம் மியாசிஸ் வரும். இதில் ஸ்போர் வந்துட்டு அந்த செக்ஷுவல் ஸ்போர் எக்ஸோஜினியஸாக எதில் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ இதில் சாக்ரோமைசிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிஸில் வந்துடும். ரைட்டாக ஆல்டர்னேரியா வந்துட்டு டியூட்ரோமைசிஸில் வந்துடும். நியூரோஸ்போராவும் உங்களுக்கு ஆஸ்கோமைசிஸில் வந்துடும். ஓகே அகாரிகஸ் வந்துட்டு பெசிரியோமைசிஸில் வரும். பெசிரியோமைசிஸில் தான் ஸ்போர் எக்ஸோஜினியஸ் ஸ்போர் எக்ஸோஜினஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே ஸோ அப்போ அந்த பெசிரியோ ஸ்போர் அப்படிங்கிறது அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சரு. ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். சரியா? ஸோ இப்போ அடுத்து விங்டு போலன் கிரெயின்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன். ஸோ இது எதில் இருக்குன்னா ஸோ பேசிக்காக உங்களுக்கு பைனஸில் தான் இது இருக்கும். அப்போது அந்த பைனஸ் போலனுடைய எக்ஸைன் செல் வால் இருக்குல்ல, அதுலேருந்து 2 எக்ஸ்டென்ஷன் மாதிரி வரும். ஸோ அது ஒரு விங் மாதிரி பார்க்கறதுக்கு தெரியும். இது மூலமாக விண்டில் அது ஈஸியாக ஃப்ளோ ஆகி விண்டு பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அப்போ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். நெமட்டோஃபோர்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா ஐ கேன் சே ஸோ நெமட்டோஃபோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிளான்ட் இருக்குன்னா அதில் கீழேருந்து இப்படி ரூட்டு சாயிலை விட்டு வெளியே வரும். இப்போ அந்த ரூட்டு சாயிலை விட்டு வெளியே வந்து ஈஸியாக வந்துட்டு அதில் என்ன ஆகும், ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ இது ஹேலோஃபைட்ஸில் இருக்கும். ஹேலோஃபைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்ஷியாவும் சால்ட் அதிகம் இருக்கிற ஏரியாவில் இருக்கும். அங்கே ஆக்சிஜன் ஃப்ளோவும் கம்மியாக இருக்கும். ரைட்? ஸோ அப்போது அப்படிப்பட்டது தான் ஹேலோஃபைட்டு. அதில் தான் இந்த நெமட்டோஃபோர் இருக்கும். அதனால தான் ரூட் இப்படி வெளியே வந்து ஆக்சிஜனை ரெஸ்பிரேஷன் பண்ணி எடுத்துக்குது. சரியா? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அப்புறம் பிளான்ட் ஹேவிங் லிட்டில் ஆர் நோ செகண்டரி க்ரோத். ஸோ அப்போ செகண்டரி க்ரோத்தே இருக்காது எதில் அப்படின்னா மோனோகாட்டில். ஐ கேன் சே கிராஸஸ் மோனோகாட்டு, அதில் செகண்டரி க்ரோத் இருக்காது, மிச்சத்தில் தான் இருக்கும். சரியா? காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எண்டோடெர்மிஸில் இருக்கும். ஸோ அப்போ அது எண்டோடெர்மிஸில் இருக்கிறதுனால சுற்றிலும் எண்டோடெர்மிஸில் காஸ்பேரியன் ஸ்ட்ரிப் இருக்கிறதுனால வாட்ரு ப்ரூஃபாக இருக்கும், வாட்டர் உள்ளே விடாது. ஸோ அப்போ அது வந்து செல் மெம்பரேன் வழியாக போகணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சரு. செகண்டரி சைலம் ஃப்ளோயிங் வந்து டைகாட் ஸ்டெம்மில் ஆர் ப்ரொடியூஸ்டு பை. அப்போது செகண்டரி சைலம் செகண்டரி ஃப்ளோயிங் வந்துட்டு செகண்டரி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்லேருந்து வரக்கூடிய செகண்டரி பெர்மனன்ட் டிஷ்யூஸ். உங்களுக்கு செகண்டரி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸுங்கும் போது வாஸ்குலர் கேம்பியம் வரும். ரைட்டா? அப்போ அதுலேருந்து வரக்கூடிய செகண்டரி பர்மனன்ட் டிஷ்யூ அல்லது வெறும் செகண்டரி டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது தான் செகண்டரி சைலம் செகண்டரி ஃப்ளோயும் வரும். சரிங்களா? புரியுது உங்களுக்கு? வாஸ்குலர் கேம்பியம் இஸ் த செகண்டரி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, அதுலேருந்து வரது தான் இது ரெண்டும். ஸோ அப்போ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது as I told you வாஸ்குலர் கேம்பியம் which is the secondary meristem or lateral meristem. சரியா? அப்புறம் ராங் ஸ்டேட்மெண்ட் எது? செல்வால் இஸ் பிரசன்ட் இன் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபங்கை அண்ட் பிளான்ட். எஸ், செல்வால் இருக்கும். மஷ்ரூம் பெசிரியோமைசிட்ஸா? எஸ், அகாரிகஸ் பெசிரியோமைசிட்ஸ் தான். மைட்டோகாண்ட்ரியா பவர் ஆஃப் செல் இன் ஆல் கிங்டம் எக்ஸப்ட் மொனேரா. ஆமாம், மொனேராவில் மைட்டோகாண்ட்ரியாங்கிற மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் இருக்காது. சூடோபோடியா லொக்கோமெட்ரி அண்ட் ஃபீடிங் ஸ்ட்ரக்சர் இன் ஸ்போரோசோனா கிடையாது. ஸ்போரோசோனில் இல்லை, அமீபாய்டு புரோட்டோசோன்ஸ் இருக்குல்ல, ரைட்? அதில் தான் சூடோபோடியா அப்படிங்கிறது இருக்கும். அமீபாய்டு புரோட்டோசோனில் வருது. அமீபாய்டு அப்படிங்கிற அமீபாய்டு புரோட்டோசோனுடைய ஒரு எக்ஸாம்பிள் அமீபா. ஸோ அதில் தான் வரும், ஸ்போரோசோனில் வராது. ஆப்ஷன் 4 தான் தப்பு. இப்போ அடுத்து எது வந்துருக்கு கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஓவியூல் நாட் என்க்ளோஸ்ட் பை ஓவரி வால் இன் ஜிம்னோஸ்பர்ம். ஆமாம், நேக்கடாக இருக்கும், நேக்கட் ஓவியூலாக இருக்கும், ஓவரி இருக்காது. செலாஜினெல்லா ஹெட்ரோஸ்போரஸு, சால்வினியா ஹோமோஸ்போரஸு. ஸோ இது வந்து டெரிடோஃபைட்ஸில் வருது பார்த்தீங்களா? ஸோ செலாஜினெல்லா ஹெட்ரோஸ்போர், சால்வினியா ஹோமோஸ்போரனா? இல்லை, ரெண்டுமே ஹெட்ரோஸ்போரு. ஸ்டெம்மு வந்து அன்பிரான்ச்சாக சைகாஸில் தான் இருக்கும், செட்ரஸில் பிரான்ச்டு. ஹார்ஸ் டெயில்ஸ் அப்படிங்கிறது ஜிம்னோஸ்பர்ம் இல்லை, அது வந்து டெரிடோஃபைட். ஓகே, ஸோ ஐ கேன் சே ஆப்ஷன் 1 மட்டும் தான் கரெக்ட். சரியா? ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ எதோட மாடிஃபிகேஷன் அப்படின்னா, பொட்டேட்டோனாலே உங்களுக்கு ஸ்டெம் மாடிஃபிகேஷன், ஆனால் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து அட்வான்டேஜியஸ் ரூட்டோட மாடிஃபிகேஷன். சரியா? ஓகே, ஐ கேன் சே இட் இஸ் அ ரூட் மாடிஃபிகேஷன் வரும், அதுவும் அட்வான்டேஜியஸ் ரூட் தான் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிறது. புரியுதா? இட் இஸ் அ ரூட் மாடிஃபிகேஷன். எந்த அதுலேயும் அட்வான்டேஜியஸ் ரூட்டாக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிறது இட் இஸ் அ மாடிஃபைட் அட்வான்டேஜியஸ் ரூட். நார்மல் அட்வான்டேஜியஸ் ரூட் இல்லாமல் கொஞ்சம் மாடிஃபை ஆனது இது. பிகாஸ் நார்மல் அட்வான்டேஜியஸ் ரூட்டு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணாது, பட் இந்த அட்வான்டேஜியஸ் ரூட்டு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுது, அதனால தான் பல்கியாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். ரைட்? ஸோ வி கேம் டு த எண்ட் ஆஃப் த கொஷின்ஸு. ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ நம்ம நீட் 2026க்கு கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்பிஎல் டிசம்பர் 26 இது லான்ச் ஆகுது ஆக்சுவலாக. ஏன்னா டிசம்பர் 26 ஆரம்பிச்சு உங்களுக்கு நீட் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் இருக்கும் இதில். இப்போ டிசம்பர் 26 ஆரம்பிச்சு ஜான் ஃபெப் மிட்டுக்குள்ளே இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மார்ச்சில் எண்டு கேம்னு சொல்லி ஒரு ரிவிஷன் சீரிஸ் இருக்கும். அப்புறமா வந்துட்டு ஏப்ரலில் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு போகும்.
ஸோ லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் செஷன், ஏஐ ஃபீச்சர், கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர், வீக்லி எக்ஸாம் கொஸ்டின் டிஸ்கஷன், சூப்பர் மெட்டீரியல், நீட் பேஸ்ட் மாக் டெஸ்ட், ஜிஏபி எக்ஸாம் இருக்கும். ஜிஏபியில் உங்களுடைய காம்படிட்டிவ் ரேங்க் தெரியும். இப்போ மென்டார்ஷிப்பும் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸோட பிரைஸ் 4275 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஆஃப்லைனுக்கு 19574 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஆஃப்லைனில் கோர்ஸ், மெட்டீரியல், டேப் எல்லாம் கிடைக்கும். QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கோர்ஸில் சேரலாம். XPL 10 கூப்பன் கோட போட்டால் 10% ஆஃபர் கிடைக்கும். ஸ்மார்ட்டாக படிச்சா ட்ரீம் ரேங்காக வாங்கலாம். 8129000700 கால் பண்ணுங்க. டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ரைட். ஆஃப்லைன் சென்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்குது. கரெக்டாக அங்கே லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம் ஜனவரி 4th வீக்ல இருந்து. அப்போ 81 சாப்டர் 20 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிறோம். சூப்பராக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண முடியும். 8000 நீட் கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் 25+ LMRP எக்ஸாம் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராமோட எக்ஸாம் எழுதலாம். 30+ மார்க் டெஸ்ட் எழுதலாம். நீட் பேட்டர்னில் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் வச்சுட்டு கிளாஸில் டிஸ்கஷனும் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி இதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போ 12th முடிச்சு பப்ளிக் முடிச்சு ஒரு 35 நாளில் நிறைய பேர் படிப்பாங்களே, அவங்களுக்கு மார்ச் 27 கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ டெஸ்ட் சீரிஸ், கிராண்ட் டெஸ்ட், நீட் மாக் டெஸ்ட் எல்லாம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு அதான் ஜிபி டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காம்படிட்டிவ் ரேங்க் தெரிஞ்சுக்கலாம். லைவ் கிளாஸ், டவுட் கிளியரிங் செஷன் எல்லாமே இதில் உண்டு. ஸோ இதோட பிரைஸ் 10,000 + GST. இப்போவே இதில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மார்ச் 27 இந்த கோர்ஸில் இப்போ சேர்ந்தாச்சுன்னா ஆன்லைன் எக்ஸ்பிஎல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும். சரியா? ஸோ ஃபார் ஃபர்தர் டவுட்ஸ் கால் அவர் நம்பர் 8129000700. தீஸ் ஆர் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஸ்டடிங் இன் மெடிக்கல் காலேஜஸ். பட் வி ட்ரைன்ட் தம். நம்ம சைலமில் படித்த பசங்க இவங்க எல்லாரும் நம்ம ஒரே வருஷத்தில் 50+ மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸை அல்லது மெடிக்கல் காலேஜில் படிக்கிற பசங்களை உருவாக்கியிருக்கிறோம். ரைட்டா? ஸோ நீங்களும் இந்த லிஸ்ட்டில் வரணும். அதான் என்னுடைய ஆசை. அப்போ டோன்ட் ஃபர்கெட் டு கால் த நம்பர் அண்ட் QR கோடை ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி சேர்ந்துக்கலாம். கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ்னு ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அது மூலமாக சேரலாம். இல்லைனா அந்த QR கோடை யூ கேன் ஸ்கேன் திஸ் QR கோடு. சரியா? புரியுதா? ஸோ இதில் எதுக்கு சார் அப்படின்னா நம்மளுடைய நோட்ஸ் PDF உங்களுக்கு கிடைக்கும். சரியா? I'll see you in the next video. Until then, keep learning, keep growing. Thank you.